ஹோமியோபதியில டான்சிலைட்டிஸ்க்கு சூப்பரான மெடிகேஷன்ஸ் அப்படின்றது இருக்குதாங்க செய்து இதை வந்து விதவுட் சர்ஜரி நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். கூடவே வந்து பாருங்க நாங்க ஒரு ஹோம் ரெமடிஸும் சேர்த்து சொல்லுவோம். அதாவது உணவியல் மாற்றங்கள், வாழ்வியல் மாற்றங்கள், மருத்துவ முறைகள் மூணும் சேர்ந்து இதை வந்து சுத்தமா இல்லாம பண்ணிட முடியும். இந்த ரெக்கரன்சி அப்படின்றது இல்லாம கொண்டு வந்துட முடியும். சரி, இப்ப அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நாங்க சில ஹோம் ரெமடி சொல்லுவோம். அது என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அடிக்கடிக்கு வந்து கொஞ்சம் சூடான தண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு. ரொம்ப ஒரு 4 வயசு 5 வயசு குழந்தைன்னா சுடு தண்ணி குடிக்கும் தானே. சின்ன குழந்தையா இருந்தா கூட கொஞ்சம் ஸ்பூன்ல எடுத்து கொடுக்கலாம். அடிக்கடிக்கு சுடு தண்ணி அதை வந்து குழந்தைங்களுக்கு குடிக்க வைக்க சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 வயசு குழந்தை 9 வயசு குழந்தை அப்படின்னா லெமன் டீ, நம்ம டீ போட்டு அதுல கொஞ்சம் லெமன் போட்டு குழந்தைங்க டீ குடிக்கும் அப்படின்னா லெமன் டீ இல்ல ஜிஞ்சர் டீ, அதுல வந்து பாத்தீங்கன்னா தேன் போட்டு அப்பப்ப குடிக்க சொல்லுவோம். இது வந்து த்ரோட்னோட ரணத்தை ஆத்தும். உங்களுக்கு வந்து பாருங்க லெமன்ல இருக்க வந்து பாத்தீங்கன்னா வைட்டமின் சி இம்யூனிட்டியை அதிகப்படுத்தும். அதனால அது வந்து பாருங்க த்ரோட்டுக்கு ஒரு நல்ல சூத்திங் ஏஜென்டா இருக்கும். அதே மாதிரி தொண்டை சார்ந்த வலி பிரச்சனை எல்லாம் இல்லாம போக்குறதுக்கும் ஹனி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஜிஞ்சர் டீ வந்து அதுல இருக்க ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸும் ஹெல்ப் பண்ணும். அப்ப குழந்தைங்க என்ன குடிப்பாங்க, கிரீன் டீ குடிக்கிறாங்க அப்படின்னா உங்க வீட்டு பிள்ளைங்க எப்படியோ கிரீன் டீ குடிக்குதுங்கன்னா கிரீன் டீல வந்து பாத்தீங்கன்னா ஹனி போட்டு கொடுக்கணும். இல்லைன்னா லெமன் டீ இல்ல ஜிஞ்சர் டீ இல்ல ஹனி போட்டு கொடுக்க சொல்லுவோம். அதே மாதிரி பிரஷ் பண்ணி முடிச்சான உடனே சால்ட் வாட்டர் காக்லிங். சால்ட் வாட்டர் காக்லிங் அப்படின்றது காலையில ஒரு முறை, மதியம் ஒரு முறை, சாயங்காலம் ஒரு முறை, நைட் ஒரு முறை ஒரு கதன்னு தண்ணி எடுத்து வார்ம் வாட்டர்ல ஒரு டீஸ்பூன் சால்ட் போட்டு குழந்தைங்களை நல்ல வாய் கொப்புளிச்சு லைட்டா இப்படி அண்ணார சொல்லும், இப்படி மேல் நோக்கி பார்க்க சொல்லுவோம். தொண்டையில கொஞ்ச நேரம் தண்ணி நிக்கும், நின்ன பின்னாடி துப்ப சொல்லுவோம்.